தேமுதிகவின் ஓட்டு வங்கி என்பது நமக்கு தெரிந்து ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆவரேஜ் இருக்குது. ஒரு 15 அல்லது 20 தொகுதிகளில் 10,000க்கு மேலே 20,000 வரைக்கும் இருக்குது. 15 தொகுதிகளில் இருக்குங்கிறது தான் என்னோட எஸ்டிமேட்டு. 7 அல்லது 8 தொகுதிகள் அப்படி தான் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். 10 கொடுத்துருக்குறாங்க. கூடுதலாக ராஜ்யசபா சீட்டையும் சேர்த்து நம்ம கவனிக்கணும். ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுனால இந்த 10 அதிகமாக தெரிகிறது. மற்றபடி திமுக கூட்டணியில் பெரும்பாலும் எதிர்பார்த்தபடி தான். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான ஒரு இடம் குறைப்பு. பிசிகாவுக்கு 8 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் 2 பொது தொகுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் 2 கட்சியுமே ஓரளவுக்கு அவங்க கூட்டணியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் எடுத்துக்கொள்வேன். வேல்முருகன் மட்டும் வெளியில் போயிருக்கிறார். ஒருவேளை அவரை மீண்டும் கூட இவர்கள் கூப்பிடலாம். மக்கள் நீதி மையம் வெளியில் போகாது என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கும் ஓரளவுக்கு கௌரவமான தொகுதிகளை திமுக கொடுத்து விடும். ஆக 2 கட்சிகளுக்குமான அடிப்படை நோக்கம் என்ன? 160லிருந்து 170 இடங்களில் அந்த கட்சியின் அதிகாரபூர்வமான சின்னங்கள் போட்டியிட வேண்டும். அதாவது ரெட்டையிலையும். திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? 165 வரும்ல. ஆமா, திமுகவுக்கு அதான் 165 தான் வரும். போன முறை அவங்க 188 188ல் சின்னம். இந்த முறை கொஞ்சம் கட்சிகளின் எண்ணிக்கை அதிகம். தேமுதிக புதிய உறவுக்கான தொகுதி எண்ணிக்கை கொஞ்சம் நிச்சயமாக அதிகம் தான். சின்னமா கிட்டத்தட்ட 23 இடங்கள் குறைத்து இந்த முறை போட்டிடுறாங்க திமுக. அப்படிதான் தெரியுது. உதயசூரியன் சின்னம் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் இதில். அதாவது 133 தொகுதிகள் வெற்றி போன முறை. அப்படின்னா 150ங்கிறது இந்த முறை டார்கெட்டாக இருக்கும். கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 50 தொகுதிகளை கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆக 200 என்கிற டார்கெட்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. கையில் 140லிருந்து 160 தொகுதிகள் வரைக்கும் வெற்றிக்கான வழி தெரியுது. மேலே இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா பிற கட்சிகள் தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தும் போது அவர்களுக்கு எதிராக பவர்ஃபுல்லான வேட்பாளர்களை நிறுத்தணும். ஏற்கனவே திமுகவில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருப்பாங்க. அதில் பெரிய மாற்றம் வரக்கூடாது. ஓகே, அதாவது அவங்க தொகுதியில் நல்ல பணி செய்து தொகுதி மக்களுக்கு அதிகமாக இருந்தால் எம்எல்ஏக்களுக்கு சில இடங்களில் வரக்கூடிய சர்வே முடிவுகள்லாம் பார்த்தா அவங்க மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது கட்சிக்குமானதாக மாற வாய்ப்பு இருக்குன்னா சொல்கிறாங்களா? அப்படி அதை பார்க்கலையா நீங்கள்? இருக்கலாம். சிலர் ரொம்ப சீனியராக இருக்காங்க. அப்போ அவர்கள் இன்னொரு முறை வாய்ப்பு தர வேண்டுமா என்கிற எண்ணம் இருக்கும். இப்போ பொன்முடிக்கு வாய்ப்பு இல்லைன்னு நமக்கே தெரியுது. அவர் விருப்ப தொகையை கட்டலை, விருப்ப மனுவும் போடலை. ஸோ அவருக்கான வாய்ப்பு இல்லை. இப்படி சிலர் விடுபடுவார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி சர்வேஸை டிபெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லா கட்சியுமே சர்வே டிபெண்ட் பண்ணுது. ஒவ்வொரு சர்வேக்கும் நிறைய செலவு பண்ணுறாங்க. அந்த புள்ளி விவரங்களை வைத்து தான் சீட்டுகள் தரப்படுகின்றன.